சாதி பார்த்து வேட்பாளரை நிற்பாட்டுறது, வெளிப்படையாக சாதி சார்ந்து சாதிய வன்மத்தோடு ஆதிக்க எண்ணத்தோடு பேசக்கூடிய ஆட்களை கூட வச்சுக்கிறது, சாதி சங்க மாநாட்டுக்கும் சாதி சங்க கூட்டத்துக்கும் உங்கள் திமுகவுடைய அமைச்சர் பெருமக்கள் அனுப்புறது, இப்படிதான் நீங்க திமுகவோட பவள விழாவை கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்களா? இதுக்கு திமுக என்ன சம்பந்தம்னு கேட்காதீங்க. 75 வருஷத்துல நீங்க என்ன உருவாக்கி வச்சிருக்கிற? போதை சமூகத்தை உருவாக்கி இருக்கிற. பேரறிஞர் அண்ணா ஒரு ஊடக சந்திப்புல பேசுகிற போது நம்மள்ட்ட பணம் இல்ல, நம்மள்ட்ட காசு இல்லைன்னு சொல்லும் போது, ஐயா சாராய கடை திறந்தா காசு வரும்னு சொன்னா, சாராய கடையால் வரக்கூடிய வருமானம் குஷ்டரோக கையில இருந்து வரக்கூடிய உணவுக்கு ஒப்பானது, நான் போட மாட்டேன், காசு இல்லைனாலும் துண்டை தூக்கி தரல போட்டு பிச்சை எடு பண்ணாரு. நீ ஏன் சாராய கடையை மூடல? மது போதையை வளர்த்தது பத்து மட்டும் இல்லாம இன்னைக்கு கஞ்சா போதை, மெத்தப்பட்டமைன் போதை, மெத்து போதை, கொக்கையின் போது நடத்துக்கிட்டு இருக்கீங்களே, இதையும் தடுத்து நிற்பாட்ட முடியல. உண்மையிலேயே பவள விழாவின் சாதனைனா தெருக்கள் தோறும் வீதிகள் தோறும் தமிழ் மொழி நின்றுக்கணுமே, ஏன் இல்ல? மணக்க வரும் தென்றலிலே குளிரா இல்லை, தோப்பில் நிழலா இல்லை, தனிப்பரிதாம் துன்பமுகு தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லைன்னு அன்றைய பாடின பாட்டு இன்ன வரைக்கும் அப்படி இருந்துகிட்டு இருக்கு. ஏன் தமிழை கொண்டு போய் சேர்க்க முடியல? ஏன் அரசு பள்ளி 208 அரசு பள்ளியை மூடுறான்? ஏன் அரசு பள்ளியை வளர்க்க வக்கில்ல? ஏன் அரசு பள்ளியில கட்டின கட்டடம் கீழே இடிஞ்சு விழுகுது? ஏன் இப்ப வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய கோயில்கள்ல தமிழ் இல்ல?